ஏஆர் ரஹ்மானுடைய தலாக் விவகாரம். அதாவது அவருடைய மனைவி சாயிரா பானு அவர்கள் தன்னுடைய கணவரை தலாக் விடுறாங்க. இது பெரிய பேசுபொருளா 2, 3 நாளா தொடர்ந்து அது ஒரு பெரிய பேசுபொருளா சிலர் அதுக்கு கை கால்லாம் வச்சு பேசுறது. இதனால தான் தலாக் நடந்ததுன்னு அவங்க யூகத்தையோ, உண்மையோ ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு தெரிஞ்ச செய்திகள சொல்லிக்கிட்டு அப்படிதான் இணையத்துல பயங்கர வைரலா போயிட்டுருக்கு. இதுக்கிடையே அவருடைய மகன் அமீன் அவர்கள் இதை பர்சனல் எங்களுடைய பர்சனல் வாழ்க்கை அதில் எல்லாம் மூக்க நுழைச்சி இது பண்ணாதீங்க தயவுசெய்து அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாரு. அதையும் தாண்டி எல்லாரும் விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது, சரிங்களா? இதுக்கிடையில் சங்கிகள் சும்மா இருப்பாங்களா? ஆண்கள் மட்டுமே பெண்களை தலாக் தலாக் தலாக்குன்னு 3 தடவை சொல்லி அநியாயமாக தலாக் விவாகரத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. எங்கள் மோடி ஐயா மட்டும் தலாக் தடுப்பு சட்டம் அது கொண்டு வரலைனாக்கா, தடை சட்டம் கொண்டு வரலைனாக்கா, இப்போ பெண்களுக்கு அந்த சம உரிமை கிடச்சிருக்காது. இப்போ பெண்ணான அவங்க சாய்ரா பானு தானே தலாக் விட்டுருக்குறாங்க. அதனால் மோடி அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுனால தான் இஸ்லாமிய பெண்கள் விவாகரத்து செய்யலாம் என இந்த சம உரிமை வழங்கப்பட்டது. மோடியுடைய சாதனை. இவர் செஞ்ச ஒரு ஆட்சியில் நடந்த ஒரு சமத்துவமான ஆட்சி அப்படின்லாம் உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அட பாவிகளா, சின்ன பிள்ளைங்கிட்ட கேட்டால் கூட இது காரி துப்பும் உங்கள் மூஞ்சிலாம். ஒரு பொய்யை சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட அஞ்சாத கூட்டம் இவர்கள் தான் உலகத்திலேயே. இந்த சொல்லுவாங்க, ஒரு இது சொல்லுவாங்க, இந்த பொய் சொல்கிறதுக்கெல்லாம் யார் முன்னோடினாக்கா, ஹிட்லர் காலத்தில் ஒரு மீடியா நடத்திட்டு இருந்தார் இல்லையா, கோயப்பல்ஸு. அந்த கோயப்பல்ஸுக்கெலாம் அப்பனுக்கு அப்பன். அந்த கோயப்பல்ஸ் சொன்னார், ஒரு பொய்யை உண்மையாக்கணும்னா திரும்ப திரும்ப சொல்லு, பொய்யை சொல்லிக்கிட்டே இரு, அது உண்மையாக மக்கள் ஏற்றுக்குவாங்கன்ட்டு. அவனுக்கு அப்பனுக்கு அப்பனாக இருக்காங்க இவங்க. ஆமாம், பொய்யை இவ்வளோ திறந்து பேசி திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய தேவையில்லை, ஒரு தர சொன்னாலே எல்லாம் நம்பிடுவாங்க, கூமுட்டைகள் தான் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக்களை, முஸ்லீம்கள் நம்ப மாட்டான், சின்ன பிள்ளை கூட தெரியும் என்ன. ஆனால் இந்து மக்களை ஏமாத்துறது, பொய் சொல்லி அவங்கள இது பண்ணுறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாத்தில் அப்படியா இருக்குது அப்படின்னாக்கா இல்லைங்க. தலாக் தலாக்னு 3 தலாக். ஆண்கள் பெண்களை தலாக் விடணும்னா 3 முறைனாக்கா உடனே சொல்லிட்டு போகிறதில்ல, தலாக் 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 முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லிட்டு போகிறதா பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கிடையாது, அதுவும் பொய். என்ன, 3 தடவை, 3 கால அவகாசம், 1 மாதம், 3 மாதவிடாய் காலம் வெயிட் பண்ணணும். ஆணை பொறுத்த வரைக்கும் ஒரு தர தலாக் சொல்லிட்டு அடுத்த மாதவிடாய் வர்ற வரைக்கும் அவங்களோட சேர்ந்து ஒரே வீட்டை விட்டு துரத்தக்கூடாது. அவங்க வீட்டிலே வச்சுக்கணும். அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் இந்த கணவர் தான் பொறுப்பு. என்ன, அவங்களுக்கு கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும், கூடயே தான் வச்சுருக்கணும். 2வது மாதமும் ஒத்து வரலையா, மாதவிடாய் முடிஞ்சு போச்சா, ஒத்து வரலையா, திரும்பி தலாக், 2வது தலாக். 3வது அது மாதிரி பீரியட் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி அப்போவும் இவங்க சரி வரலைனாக்கா 3வது தலாக் விட்டு ஒரே எதிரியாக பிரிஞ்சுக்கலாம் 2 பேரும். அப்படிங்கிறது தான் இஸ்லாம் சொல்ல சட்டம். சரி, பெண்களுக்கு என்ன பண்ணுறது? பெண்களுக்கு அந்த உரிமை இல்லைன்னா, ஆண்களுக்கு தலாக்குன்னு சொன்னால் பெண்களுக்கு குலான்னு ஒரு சிஸ்டம் தான் கொண்டு வராங்க. பெண்கள்லாம் இந்த 3 பீரியடில் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவங்க போய் ஒரு அங்கே தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க, நீதிபதியோ ஜட்ஜோ, கோர்ட்டுக்கு போனால் நீதிபதிகிட்ட போய் சொல்லணும். இங்கேனாக்கா ஒரு ஜமாத்தில் போய் சொல்ல வேண்டியது தான், இந்த மாதிரி அவரோட வாழை பிடிக்கல, அறுத்து விட்ருங்க அப்படின்னாக்கா அவங்க பிரித்து விட்ருணும். அப்போவே இந்த 3 அவகாசம்லாம் இது பண்ணுவாங்கன்னா அவங்க சமாதானம் பண்ணுவாங்க, பல இதெல்லாம் செய்வாங்க, சொல்லி பார்ப்பாங்க, எது வேண்டாலும் பண்ணி பார்ப்பாங்க. கடைசியிலையும் அந்த பெண் ஒத்து வரலையா, இல்லை முடியாது அப்படிங்கிறாங்களா, அவங்க இஷ்டம்தான், விட்றணும். இதுதான் இஸ்லாம் சொல்லித்தரது. இன்னும் அழகான ஒரு வரலாறையும் சொல்லிடுறேன். இறை தூதர் முகமது நபி அவங்க காலத்தில் ஒரு பெண் தலாக் கேட்குறாங்க, தலாக் சொல்கிறாங்க. அப்போ முகமது நபிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. வேண்டியப்பட்டவர், தெரிஞ்சவர், ரொம்ப சோகமாக இருக்கிறாரு. பிரிஞ்சு போக அவருக்கு ஆசை இல்லை, அந்த பெண் பிரியணும்னு விருப்பப்படுறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, ஏமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சமாதானமாக சொல்கிறாங்க, கொஞ்சம் வாழலாமே, இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்மணி என்ன கேட்குறாங்க, இது உங்களுடைய சொந்த கருத்தா, இல்லை இது மார்க்க சட்டமான்னு சொல்லி கேட்குறாங்க. மார்க்க சட்டமா இல்லை உங்கள் சொந்த கருத்தான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இது என்னோட சொந்த கருத்து தான், மார்க்க சட்டம்லாம் கிடையாது, உங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்குது, அப்படின்னா முடிஞ்சு போச்சு, வெட்டி விட்ருங்க அப்படிங்கிறாங்க. ஈஸியாக சொல்கிறாங்க அவங்க. எப்படிப்பட்ட ஒரு சமூகம் இருந்ததுனாக்கா, முகமது நபி காலத்தில் அவர் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த குறுகிய காலம், இன்னைக்கு நாளைக்கு தரேன்னு சொல்கிறாங்களே வச்சுங்களேன், நாளைக்கு காலையிலேயே அந்த நபர், கடன் கொடுத்த நபர் வந்துட்டு அவரை போகிற கண்ணாமண்ணா திட்டுறாரு. கொடுக்க இல்லையா, அது இல்லையான்னு நம்ம பேசணும் இல்லையா, அந்த மாதிரி கோமா அவர்கிட்ட பேசுகிறார்.
அப்போ அந்த அவருடைய தோழர்கள், நபித்தோழர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, கத்தியை உருவிட்டு கொல்றதுக்கு போகிறாங்க. அப்போ தடுத்து அவருக்கு உரிமை இருக்குல்ல. அந்த கால அவகாசம் இன்னைக்குங்கும்போது அன்னைக்கு இறுதியில் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுங்களேன். அப்போவும் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அவருக்கு உரிமை இருக்குது, என்ன தவறு என் மேலே, நான் கொடுக்கல, அதனால அவருக்கு உரிமை இருக்குது, அவர் பேசட்டும், அவரை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு தடுக்கக்கூடிய அந்த என்னன்னாக்கா, அவரை பற்றி தப்பாக பேசினாலே கொள்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு சமுதாயம் நின்ற ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு பெண்மணி வந்து துணிந்து வந்து என்ன சொல்கிறாங்க, உங்கள் இதுக்கெல்லாம் நான் கட்டுப்பட முடியாதுங்க, நீங்கள் உங்கள் சொந்த கருத்து உங்களோட வச்சுங்க, எனக்கு வந்து தலாக்கு வெட்டி விட்ருங்க அப்படிங்கிறாங்க. இப்படி எடுத்தெடுத்து பேசலாம்னாலும் இதுதான் அதோடைய பொருள். அப்படி இருக்குது. அவ்வளவு சுதந்திரம் கொடுத்த ஒரு மார்க்கத்தில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, மோடி தான் எங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்தாரு, முஸ்லாமியர்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்தாருன்னு இவ்வளவு கேவலமாக எப்படி இவங்களால உருட்ட முடியுதுனாக்கா, அவங்க சங்கிகள் அவ்வளோ கேவலமாக தான் உருட்டுவார்கள். சங்கிகளுடைய குணாதிசயம் இதுதான் அப்படின்ட்டு பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். பொது இதில் உள்ள மக்கள் இவர்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம இதில் சொல்கிறது. ஆமாம், இதில் வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், அதாவது ஏஆர் ரஹ்மான் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம வந்து அலசறதுக்காக இந்த வீடியோ போடலை. இந்த அயோக்கியர்களை வந்து முகத்திரை கிழிக்கணும் அப்படிங்கிறது ஒரே நோக்கம்தான். ஆமாம்.